Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் மரிய வில்சனுக்கு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நம்ம கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். என்ன வழக்கு இவர் மேல பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு, மேலும் விவரங்கள் என்ன, தற்பொழுது நீதிமன்ற உத்தரவு தொடர்பான விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம். தமிழக நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரியில் எழில் நகர்ல வசிக்கிறக்கூடிய அவருடைய சகோதரர் மரிய குலோத் அவருடைய வீட்டுக்கு கதவை உடைத்து உள்ளே சென்று மரிய குலோத்தையும் அவருடைய மனைவி கரோலினையும் தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்குல குற்றப்பத்திரிகையின் நகலை பெறுவதற்காக நேரில் ஆஜராகும்படி மரிய வில்சனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அவர் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்து வந்தார். இதை அடுத்து நாளை, அதாவது ஜூலை 10ஆம் தேதி கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று மரிய வில்சனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்யணும், அதே போல நாளை நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கணும் என்று கோரிக்கையுடன் மரிய வில்சன் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ இந்த விவகாரம் தொடர்பாக சமரசம் செய்ய தயாரா இருப்பதாவது அமைச்சர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்துக்கு இந்த வழக்கை அனுப்பி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஜூலை 13ஆம் தேதி இந்த சமரச தீர்வு மையத்துல நேரில் ஆஜராகணும்னு சொல்லி அமைச்சர் மரிய வில்சன், அவருடைய தந்தை மற்றும் சகோதரரின் மனைவி ஆகியோருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் புதுச்சேரி நீதிமன்றத்துல நாளை நேரில் ஆஜராவதிலிருந்தும் அமைச்சருக்கு விலக்களித்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.